கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அதனால் கூட ஆண்டவர் 2 வாட்டி சொல்கிறார், மெய்யாகவே உண்மையாக. திரும்பி சொல்கிறார், திரும்பி உண்மையா மெய்யா நான் சொல்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சா, என்னை விசுவாசிக்கிறவன், ஆண்டவரால் எல்லாம் முடியும், ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே அவர் என்ன செய்தாரோ அதை விட பெரிய காரியம் செய்வாங்க. இது யார் சொன்னதுன்னா ஆண்டவர் தான் சொல்கிறார். அப்போ அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் விசுவாசம் மாத்திரம்தான். அந்த விசுவாசம்தான். அந்த விசுவாசன்றது ஒரு வரம். அந்த வரம் நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம சின்ன காரியம்னா கூட நம்ம சோர்ந்து போகிறோம், ஒரு வியாதினா சோர்ந்து போகிறோம், பிரச்சனைனா நம்ம சோர்ந்து போகிறோம். அப்போ அந்த ஆண்டு மேலே அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நம்ம நிறைய நன்மைகள் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் லாசர் கூட மரிக்கும் பொழுது 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சின்னு சொல்லி மார்த்தாள் சொல்லும் பொழுது கூட ஏசப்பா சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சேன்னா தேவனுடைய மகிமை நீ பார்ப்ப. அப்போ 4 நாள் ஆகட்டும், 4 நாள் ஆனால் கூட நீ விசுவாசிச்சன்னா அவனுடைய மகிமையை பார்ப்பேன். அப்போ அவர் வேணும்னே தாமதிக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த கார் வைக்கப்பட்டனால அவர் இறந்தும் மறுபடியும் தாமதமாக வர்றாரு. அப்போ தாமதம் வந்தனால தான் கர்த்தர் நாம மகிமைப்படுது. அப்போ 4 நாள் ஆனால் கூட விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவருடைய மகிமை நம்ம பார்க்க முடியும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட விசுவாசத்தோடு தான் தொடுறான். எங்கே போனாலும் விடுதலை கிடைக்கல, எவ்வளோ பணம் செலவழிச்சாச்சு, எங்கே போனாலும் விடுதலை கிடைக்கல. ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டுடைய வஸ்திரத்தை நான் தொட்டாலாவது நான் சுகமாவேன், அதுதான், அதனால தான் தொட்டுறான். ஆண்டுகிட்ட போய் எனக்காக வேண்டிக்கோ எதுவுமே சொல்லலை. அவன் ஆண்டர் மேலே விசுவாசித்து விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தை தொடுறான். வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போதே அவளுக்கு வல்லமை வெளிப்பட்டு ஆண்டர் உடனே சுகம் கிடைச்சிது. அப்போ தான் ஆண்டவர் கேட்குற, எனக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. அப்போ எப்படி அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள்னா விசுவாசத்தோடு தொட்டனால தான். நான் தொடுறேன், கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா இல்லை, விசுவாசத்தோடு அவள் தொடுறான். நான் ஓரத்தையாவது வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டு நான் சுகத்தை நான் வாங்கிக்குவேன்னு அந்த விசுவாசத்தோடு தொட்டுறனால தான் தேவன் அவளுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. அதில் தான் அவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த விசுவாசம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். விசுவாசம் இல்லாதனால் நம்ம நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அதனால் கூட நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்கலாம். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள் இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை இல்லை வழி மாறி போயிருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யலான்னு தெரியலையே நம்ம நினைக்கலாம். இல்லை கடன் பிரச்சனைக்காக இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் எந்த பாதையில் நம்ம போனாலும் கர்த்தர் இருக்கிறார், அவர் செய்வார், அவர் மாற்றுவார், அற்புதத்தை செய்வார், எனக்கு தேவையான நன்மைகள் அவர் கொடுப்பார். அப்போ வியாதியில் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலை இருந்தாலும் அது 4 நாள் ஆகிடுச்சு, ஆனாலும் நீ விசுவாசின்றார். அப்போ ஆண்டுடைய மகிமைக்காக வைத்திருக்கிற வியாதிகள் அப்போ ஆண்டு செய்வார்னு விசுவாசிக்கும் போது நிச்சயமாக தேவன் சுகத்தை கொடுத்து அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அதுதான் ஆண்டு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே 2 வாட்டி சொல்கிறார். என்னை நம்பினீங்கன்னா, என்னை விசுவாசிச்சிங்கன்னா நான் செஞ்சதை விட நீங்கள் செய்வீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையோட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க சப்பா, என் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணுங்கள். விசுவாசம் இல்லாதனால தான் நம்ம நிறைய சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம், கஷ்டப்படுறோம், பாரப்படுறோம். இப்போ எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஏன் பிரச்சனை எல்லாம் நம்ம கவலைப்படுற காரணமே ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாதனால தான். நம்ம ஜெபிக்கிறோம், ஆனாலும் ஜெபிச்சிட்டோம், ஆனாலும் கர்த்தர் செய்வார்னு அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் திரும்பி புலம்புறோம் பண்ணுறோம். நம்ம ஜெபிச்சாச்சு, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார், செய்வார்ன்ற அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. அப்போ நம்ம ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாள் ஆண்டவர் அந்த விசுவாசம் என்ற அந்த வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன், கண்மூடித்தனமாக நாங்கள் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கக்கூடிய கிருபை எங்களை ஒவ்வொருக்கு கூட எந்த பிரச்சனை வழியே போனாலும் பாடுகள் மத்தியில் பண்ண ஏசப்பா நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் செய்வீங்கன்ற சொல்லி அந்த விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து எல்லா சூழ்நிலையுமே கர்த்தர் செய்வான்னு அந்த ஆண்டவர் நம்பிக்கை ஆண்டு நமக்கு கொடுப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்போ அந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே
அப்பா நான் செய்கிறதை விட நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னீங்க. அப்போ எங்கள் வாழ்க்கையில் கத்தாமே அப்பா அந்த விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கு தாங்க. எல்லா சூழ்நிலையுமே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த விசுவாசிக்கக்கூடிய ஒரு கிருபை ஆவியரை எங்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படி அந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. இன்னும் இருக்க நாட்கள் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் என்னென்ன காரணம் எதிர்பார்க்கார்களோ எல்லா வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்து உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது.